ஆனை முகத்தானே 5 கரத்தானே 5 நாள் கழித்து உன்னை தண்ணில் கரைப்போமே. எப்பா சாமி வந்துக்குது. 5 நாள் கழிச்சு கரைக்கு போறோம், வாங்க சாமி கும்பிட்டுங்க. கடவுளே என்ன மட்டும் காப்பாத்து. மத்தவங்களா என்ன பாவனா? அதெல்லாம் தேவையில்லை, என்ன மட்டும் காப்பாத்து சொன்னேன். ஏன் வாய்க்குதா? எல்லாரும் தான் காப்பாத்துன்னு சொல்லியா? மனசு வராதுப்பா, என்ன மட்டும் காப்பாத்து சொன்னாதான் மனசு வரும். இது மாதிரி ஆள் கிட்ட போய் சாமி தந்துக்கிற பாரு. டேய் கோயிலுக்கு எவ்வளவு கொடுத்தா? 10 ரூபாய். அதுங்க இல்ல, அந்த 10 ரூபா பார்த்து நீ தானா? நான் எவனா இருக்கும் யோசிச்சுனா இருந்தேன். அதிகாம பேசுங்க, விபூதி கொடுங்கப்பா, டக்குன்னு போய் சாமி கறிங்கப்பா. டேய் கிட்ட வா, சாமி தொட்டு கும்பிடு. டேய் ரவுண்ட் வைடா. என்ன ரவுண்ட் வைக்கிறீங்க? நீ குத்து 10 ரூபாய்க்கு அவதான் வைக்க முடியும், போடா. இன்னொரு வாட்டி டோனஸ் கேட்கலாம் வந்துடாதீங்க. இதை கொஞ்சம் புடியா. இவரு குடிக்கிற 10 ரூபாய்க்கு இன்னொரு வாட்டி வராது. ஏய் என்னடா அடிக்கிறா? நானா அடி நிறுத்திட்டேன், இவன் வந்து கடிப்பான். என்ன மிரட்டுறீங்க? டேய் போடா, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம என்னப்பா புள்ளையார் எடுத்துட்டு எங்க தெரு பக்கம் வர மாட்டீங்களா? இங்கே நிக்கிறீங்க. ஏமா புள்ளையாரு ஊர்வலம் போலாமா? தண்ணியில கரைக்க போகுது. தனியா கரைக்கு போனாலும் இவங்க கூட வந்திருக்கீங்களா? எங்கிட்ட எல்லாம் டொனேஷன் வாங்கல. நீ எவ்வளவு டொனேஷன் கொடுத்த? 50 ரூபா. 50 ரூபாய் கொடுத்துட்டு 5 தட்டு சோறு வாங்கி போனியா? அது எந்த காசுல வந்திருக்கான்? ஓ பிரசாதம் கொடுத்தெல்லாம் கணக்கு பாக்குறீங்களா நீங்க? கணக்குல வராம எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், இவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா? இங்க பாருப்பா, எங்க வீட்டுல டொனேஷன் வாங்கி நீங்க ஏமாத்திக்கிறீங்க பாருங்க. ரவுண்டு விநாயகர் இப்பதான் குத்தேன், இன்னொரு வாட்டி குத்தனா செவந்துரும் கண்ணு. அக்கா இனிமேல் உங்களை டொனேஷன் கொடுக்க வேணாம்க்கா. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, இவனுங்க ஏமாத்துறானுங்க. ஏய் நான் ஏமாத்துனா நான் நினைச்சுக்கிறீங்க நீங்க? அங்கங்க எம்மா பெரிய விநாயகர் வைக்கிறாங்க, நீங்க இதை அம்மா சொல்லி விநாயகர் வச்சுட்டு எங்களை ஏமாத்துறீங்க. எனக்கு கோவம் வந்து கச்சிட்டா. கொஞ்சம் வாயை மூடாண்டா. ஏன்பா உங்களை எங்கெல்லாம் தேடுறதுப்பா? என்ன விஷயம்? விநாயகர் 5வது நாள் எடுக்கிறீங்க, ஏதாவது கச்சேரி வைக்க மாட்டீங்களா? கச்சேரியா? அதுக்கு காசு? அதான் வசூல் பண்ணீங்களே அந்த காசு தான். கேளுண்ணா, நல்லா உரைக்கிற மாதிரி கேளுண்ணா. புலிசாதம் வாங்கிட்டு போறதே கேள்வி கேக்குறாங்கண்ணா. கேட்கலாம் ஏமாத்தி தின்றானுங்கம்மா. நான் கேட்காம விடுவேனா? டேய் நாங்க என்னடா ஏமாத்தி போறோம்? என்னடா பேசுற நீ? ஒழுங்கா எவ்வளவு வசூல் வந்துச்சுன்னு கணக்கு சொல்லு, இல்லன்னா சும்மா விட மாட்டேன், போலீஸுக்கு போவேன். நாங்களே கேஸ் கொடுப்போம். யோ நான் எப்படி பண்றானுங்க? முட்டிக்கு அடிச்சு உங்களுக்கு உள்ளதெல்லாம் தான் நீங்க சரிபட்டு வருவீங்க. தல நம்ம பாட்டு கட்சி வச்சிருக்கலாம் தல, எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வீட்டு வித்தியத்துல வர முடித்தானா? திரும்ப பாரியா, டொனேஷன் வாங்கின காசுல என்னையா பண்ணீங்க? நீ எவ்வளவு டொனேஷன் போட்ட? 30 ரூபா போட்டேன். 30 ரூபா போட்டு உனக்கு கச்சேரி வைக்கணும், கணக்கு காமிக்கணுமாப்பா? 30 ரூபா கொடுத்தா அது காசா தெரியலையா? நீயாவது 30 ரூபா கொடுத்துருக்க, நான் 50 ரூபா கொடுத்துருக்கேன். எனக்கு மேல அதிகமா நீ தாமா கேள்வி கேட்கணும். 5 தட்டு சோறு வாங்கிட்டு போயிட்டேன்னா அதை பத்தி பேசுறாங்கன்னா மனசே கஷ்டமா இருக்குதுன்னா. ஐயோ அட பாவீங்களா, 5 தட்டு சோறு காடா மனசை கஷ்டப்படுத்துவீங்க? டேய் 5 தட்டு சோறு சும்மா வாடா வருது. ஏப்பா உபயோக கொடுத்து அப்படியே வந்துட்டீங்க. ஏதோ லட்டு கட்டு கொடுப்பாங்களா? எதுவும் கொடுக்கல. லட்டு கிட்ட கொடுக்குறாங்களா? எங்க கொடுப்பாங்க? என் தங்கச்சி ஊர்ல புள்ளையார் எடுக்கும்போது லட்டு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. லட்டு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஊர்ல எடுக்க வேண்டியதானே, ஏன் இந்த ஊருக்கு வந்தா? காலங்காலமா இந்த ஊர்ல தான் இருக்கேன் நானு. அண்ணா நம்மள நல்லா ஏமாத்துறாங்கண்ணா. நீ கவலைப்படாதம்மா, இந்த வாட்டி அவனுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம்மா. ஏண்டா 4 பேர் சேர்ந்து ஊர் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு புளியா செலவு வைக்கிறோம், அது உங்களுக்கு பொறுக்கலையாடா? புள்ளையார் சிலையை வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்களே அமைக்கிறீங்களா? நாங்களே அமைக்கிறோமா? டேய் நாங்க இதத்தமா என்னடா பண்ண போறோம்? நீங்க நல்லா வீடு கிட்ட கட்டி நல்லா செழிப்பா இருக்க போறீங்க, எங்களை ஏமாத்திட்டு. என்னதா நீ கொடுத்த 50 ரூபாயில, அவன் கொடுத்த 30 ரூபாயில, இவன் கொடுத்த 10 ரூபாயில. டேய் நீ எவ்வளவு கொடுத்த? 41 ரூபாய் கொடுத்தேன். அதுனாடா 1 ரூபா. அன்னைக்கு தட்டு சுத்தும் போது 1 ரூபாய் போட்டேன். 41 ரூபாய் கொடுத்துட்டேன். சரி எத்தனை தட்டு சோறு ஏத்துமாண்ணா? 2 தட்டு தான். எத்துமானே தட்டு? ஒரு தட்டு 5 ரூபாய். சோறு எவ்வளவு இருக்கும் நீ சொல்லு. அதெல்லாம் கேட்டு கூட டொனேஷன் வாங்கினீங்கல்ல, அதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும். இத மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாதான் இவனுக்கு திருந்துவானுங்க. டேய் 5 நாளாவது நாங்க தூங்கி மழை வருமா காத்தடிக்குமா இல்ல எவனா செல்லி தூக்கி விடுவானு டொனேஷன் தான் வாங்குறீங்கல்ல, அப்ப இருந்துதான் ஆகணும். டேய் ஊரு ஃபுல்லா டொனேஷன் பண்ணி 3000 ரூபாய் தானே வந்துச்சு, சிலையே 800 ரூபாடா. அப்ப மிச்சம் 2200 ரூபாய் என்ன பண்ணீங்க? துண்டு இருப்பானுங்க. 5 தட்டு பிரிஞ்சு ஏத்து போனீங்க, அது நம்ம கதை. அத பத்தி பேசிட்டு இருக்காத நீ, வேற ஏதாவது பேசு. அவர் கூட தான் தட்டு வாங்கிட்டு போனாரு. ஜபர் இந்த சிலை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளும் 5000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறோம், தெரியுமா உனக்கு? 5000மா? என்ன பொய் சொல்றீங்களா? நாங்க ஏமா போய் சொல்ல போறோம்? எல்லா கணக்கு ஒப்படைச்சிடுறேன். அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்றீங்களா? நாங்களா? என்ன நான் சொல்ற? இல்லம்மா நீ பண்ணு, நான் வேணா அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாதுண்ணா, நீங்க பண்றதுன்னா நான் வேணா கூட இருக்கிறேண்ணா. என்ன கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கலாம் பாக்குறியா? அதெல்லாம் என்னால முடியாது. அந்த அண்ணன் வேணா சொல்லலாமா? என்ன கோத்து விடுறீங்க? நாங்கடா ஆளுக்கு கோத்து விடுறேன்றீங்க. இப்பதானடா நாங்க ஏமாத்திட்டேன் நீங்க. அது எங்க டொனேஷன் பண்ணு எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க வேணா டொனேஷன் வாங்கி தந்துடுறோம், ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்துடுறோம். ஆடலும் பாடலாம் பண்ணிடுறீங்களா? ஆஹா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வீட வந்துருப்பாங்கண்ணா. நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பு? என்னடா இது பாட்டு கம்முன்னு போயிடுச்சு. ஏப்பா மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் பிள்ளையார கரைச்சிருங்கப்பா.
ஓய் பாத்தியா அதாவது ஓடி போச்சா என்னப்பா நீ அதை எடுத்து பண்றியா அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. லட்டுலாம் எனக்கு தேவையில்ல. நல்லா பார்த்து செய்யுங்க, போறேன். கேள்வி கேட்க மட்டும் வந்துதானுங்க, எத்து செய்ய சொன்னாக்கா ஓடிதானுங்க. டே பொம்மாயா, நீ எடுத்து செய்யறாடா? சொல்லுப்பா, அடுத்த வருஷத்துல இருந்து நீயே எடுத்து செய்யு. என்னடா அவன் பார்த்து சிச்சின போறான்? அவன் கெடுக்கிறவா விநாயகர் நம்ம தண்ணியில கறிக்கலாம். ஆனை முகத்தோனே 5 கரத்தோனே 5 நாள் கழித்து உன்னை தண்ணில் கரைப்போமே. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா வீட்டுல? யாரு யாரா? கண்ணை திறந்து பாரு. நிக்கலா பேசாத, வாடா. யாரு அது? தெரியலடா. யாருங்க நீங்க? வீடு புதுசா வந்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் வந்து சும்மா பாத்துட்டு போலான்னு வந்துக்கிறோம். அப்படியா? பெரியப்பா, பெரியப்பா. என்னடா உங்க பாட்டு விளையாடுங்களேன், என்னையா கூப்பிடுறீங்க? ஏய் பெரியப்பா, அங்க பாரு, வீட்டுக்கு விருந்தாளி வந்துக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்துக்கிறாங்களா? யார் பண்ணீங்க? மூஞ்ச லட்சமே பேசுறிய, கொஞ்சமா அறிவுக்குதான் உனக்கு. வீட்டுக்கு வந்துங்களா, வாங்கன்னு கூப்பிடணும். சாரிங்க, கோச்சிக்காதீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தா தெரியல, ஒண்ணு குண்டாக்குது, ஒண்ணு முடி இல்லாம மண்டையாக்குது, இன்னொன்னு பைத்தியக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டுனுக்குது. டேய், இது ஸ்டைல்ரா, என்னடா கலாய்க்கிறீங்க? என்ன இருந்தாலும் கலாச்சதுக்கு உனக்கு பெருசா தெரியல, உன்னை கலாச்சி ஒண்ணு பெருசா தெரியுதுல. டேய், நான் ஸ்டைலா ட்ரெஸ் போட்டுனுக்கிறேன், நீ வயிற்று இந்த பெருசு போட்டுன்னு கிடைக்கிறேன். அந்த ஆள் தலையில முடியல, அதனால கேலி பண்றானுங்க. உங்களை கேலி பண்ணிட்டேன், என்ன கேலி பண்ணணும்? டேய், வீட்டுக்கு வந்து எப்படியாடா பேசுவா? கொஞ்சம் மரியாதையா பேசுறா. எந்த தரித்திரம் முடிச்சவன் வீட்டு வாசல்ல செருப்பு கழட்டு வந்தவன்? வீட்டு வாசல்ல செருப்பு கேட்டாம வீட்டுக்குள்ள கேட்டவங்க நான் ஏன் பேசுறேன்? நீ யாருப்பா இவனுங்க? இவனுங்களை வீட்டுல சேர்த்து வச்சிருக்கா? டேய், வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்களா, உங்களுக்கு தப்பா பேசாத. வாங்கப்பா, நீங்க வாங்க, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தப்பா நினைச்சுக்காதுன்றானுங்க. சரி விடு, வாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம். கூப்பிடுறாங்க, போகலண்டா. ஜபாரி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. அவன் பாசமா தள்ளி விட்டுருப்பாப்பா, கோச்சிக்காதீங்க. பாசமா, மண்ணங்கட்டி பாசம். சரி நீங்க இப்படி வாங்க, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்றோம். என்னப்பா, நைட் ஆனா கரண்ட் போயிடுமா இல்ல திருட வருவானா? இப்பதான் சொல்லுங்கப்பா. சும்மா வந்து நீங்க பேசான் தண்ணி கொடுப்பா. இதான் கேட்பான் இவன். இந்த தனியா குடிக்க போறியா? என் ஓசில குத்தா பெண்ணில குடிப்பான், இதை குடிக்க மாட்டானா? குடி குடி தொண்டை. என்ன கசப்பாக்குதே? அது மாட்டு கோமியா, வீடு குத்துட்டு வந்துக்கிறல, தெளிக்கிறதுக்காக வாங்கி வந்தேன். நீ தண்ணி கேட்ட குத்துட்டேன். நான்றா குடி புச்ச தத்துலாம் போவான். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சதீஷா, இவன் பேர் சுரேஷா, எங்க அப்பா பேர் சர்கேஷ். இவன் பேர் மாட்டு முத்திரம் சொல்லி குச்சினேக்கிறான் பேரு. தாகம் நாள் குட்ட என்ன தப்பு? தப்பே இல்ல, நீ குடி. சரி, எப்படி இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? அது வந்து எங்கனாக்கா, உன்னுமா அவங்க கூட பேசுங்கிறா, தெத்து விட்டு பெரியப்பா. ஏன்பா என்ன வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தரவரவா பேசினீங்க? என்ன தான் கதை? சின்ன பையமா, தப்பா நினைச்சுக்காத. சின்ன பையன் தப்பா நினைச்சுக்காதியா, பெரிய பையனா அப்படித்தான் பேசுறான். சரி, அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்குது அது யாரியா? என்னையா கேக்குறீங்க? நான் பிறந்தது சிதம்பரம், நான் வளர்ந்தது தாம்பரம், எங்க அம்மா வைக்கிறது கனகாம்பரம், நான் வேலை செய்யறது பல்லாவரம். நீ பேசுறது கரெக்டா எங்களுக்கு ஜுரம் வரும். ஏ ஒட்டின்னு குடிக்காத, தள்ளி நில்லையா? என் தங்கச்சி பையங்க, அவன் பல்லாவத்துல தான் வேலை பாக்குறான். என்ன ஒரு நாளைக்கு 3 கிலோ சோறு துணுவியா? கையாதா, நான் நீ சோறு போடுற மாதிரி 3 கிலோ சோறு துணுன்றா. ஓ, நக்கலா பேசுறாங்க, அனுப்பிச்சு விடுப்பா. சரிப்பா, வந்தீங்க பாத்தீங்க, எதனா கையில குத்துட்டு போங்கப்பா. கையில குத்துட்டு போவா? என்ன பேசுறீங்க? யோ, ஒரு வீட்டுக்கு போனாக்கா அங்க போய் பாத்துட்டு மொய் காசு எதனா கொடுப்பாங்கல்ல, அதை கேக்குறேன். நானா புதுசாப்பா கேக்குறேன். என்னமாப்லா, இவங்க நல்ல விசாரிச்சா தப்பு போலுக்குதா? தம்பி, அங்க பாரு, இந்த வெட்டிக்கிறான் பாரு. தம்பி, இங்க வா. நேத்து வந்தான் இவன், இவங்க 2 வீடு தள்ளிக்குதான் பாக்குறதுக்கு வந்தான். தெரியுமா பொம்மை என்ன? நீ என்னடா பண்றீங்க? உங்களை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா காசு கேக்குறாங்க. காசு கேக்குறாங்களா? அதுக்கே காசு இல்லைன்னு சொன்னா சரி, அந்த பில்லு செதுக்குன்னு விட்டாங்க. ஆமாப்பா, காசு இருந்தா கஷ்டப்பட கூடாதுல்ல, அதனால தான் பில்லு சேர்த்து போனேன். நீங்க காசு தரீங்களா பில்லு சேர்த்துக்கீங்களா? யோ, நான் பேச்சு பேசுறீங்க? வந்து நில விசாரிக்க வந்தாக்கா காசு தரையில பில்லு சேர்த்து சொல்ற? கத்தக்கூடாது தம்பிங்க. இந்த பேர் அது பெரியவங்கிறான், இன்னொருத்த தோக்குறான், இன்னொருத்த பெரியவங்க உள்ள தூங்கிறான். வந்தாக்க உங்களை எல்லாரும் பிடிச்சி போட்டுருவாங்க. டேய், என்னடா இந்த ஆளு இப்படி பேசுறான்? தெரியலடா. ஊர் தெளிக்க வச்சு இந்த கோமியத்தை கூட உங்க அப்பா குடிச்சிட்டான். போங்க, காசு கொடுக்கணும், எல்லாரும் செதுக்குங்க. உங்க கோமிய குச்சி திண்டால் தானே, இந்தால பூச்சி வச்சுக்கோங்க. என்னடா வீட்டுல சும்மா தானே உட்காந்து, ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? நீயா புத்தா வந்துக்கிறாங்களே, விருந்தாளி வைப்பாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். அதான் வைக்கிறாங்களே தெரியல, நீ ஒண்டி இருந்தியா? அனுபவிச்சு சாப்பிட்டு வா. அப்ப என்னப்பா, உங்க அப்பா மட்டும் இங்க வச்சுக்கிட்டேன். வச்சு செய்யுங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள். வாடா போலாம். என்னப்பா போயிடறானுங்க? அவங்க போட்டோம், நீ சாமான் தொலைக்கிறியா இல்ல வீடு பெருக்கிறியா, தோட்டத்துக்கு தண்ணி விடுறியா? டேய், முதல்ல தோட்டத்தை கிளீன் பண்ணிட்டு அப்புறம் சாமான் தொலைக்க சொல்லலாம். என்னடா இது? டேய் போடா. மானா உந்தே சேர்த்து வெறுப்பாச்சு போன என்ன பண்றாங்க? ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வரவனுங்க போறவனுங்கள இப்படியே பண்ணி வேலை வாங்கிடலாம்பா. அறிவுக்கு நானு, அடிக்கு நீங்க. சூப்பர்பா. ஒரு கை கம்மியாகுது, வந்து போடுவா. வரண்டா தம்பி. கரை மேல் பிறக்க வச்சார், எங்களை தண்ணீரில் மிதக்க வச்சார். நானா பூச்சிங்கிற வந்து அழிடா.
ஏய் நீ புடியாண்டா ஏங்கடியாண்டா சண்டை போடுற? ஐயா வாய போடுறதுக்கா எப்பா இந்த பொம்பளைக்கு தண்ணி விடாதுப்பா காசை தராதா ஐயா இவரு கட்டு கட்டா நோட்டு நீட்டிட்டு வர போடா. மூஞ்சி போறாதுக்கா தப்பா காசை தம்பி நான் சேர்த்து தரேன் போ நீ. போய் காசை கொடுக்காதுமா மூஞ்சிக்கல போயிரு அதுக்கு ஏய் நான் வம்பு பண்ற இரு என் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன் இரு. அவனா பொறுப்பா வச்சா இரு. அவன் திட்டுறான் ஆளாவாயா? சும்மாவே திட்டுறாயா? யாரையா என்ற பல்லு கொட்டி போடும். பல்லு கொட்டி விடுமா? இந்த அம்மா துண்டு பிஸ்கட் நீ பல்லு கொட்டி விடுமா? யாரடா பிஸ்கட்னா வாடா டப்பாயா சண்டை போட்டுக்கலாம். மரியாதை கட்டுப்படும். சின்ன பையனா அடக்க ஒடுக்கமா பேசுறா. யார கை வாங்குற கம்ப்ளைண்ட் பே டா. ஏய் என் வீட்டுக்கார மேல கை வச்சிட்டியா? தம்பி எங்கடா இருக்கிற? சீக்கிரம் வாடா உங்க மாமா மேல கை வச்சிட்டாங்கடா. எந்த பருப்பு வந்தாலும் உத பின்னிடுவேன். இருடா எங்க தம்பி வந்து உன்னை கவனிக்க போறான். ஏய் என் மேல நீ கை வச்சில நீ நடக்க போறத போறோம். பாக்குறேன்டா அதையும் பாக்குறேன்டா. எவ்வளோ உள்ள பண்ற வெளிய வாயா. என்னடா என்ன கத்தி கெடுக்கிறா? புசுமலோட சேர்ந்து வம்பு பண்றாங்கயா. யார் வம்பு பண்றாங்க? நீ தான் என் வீட்டுக்கார அச்சா. அவன் ஏன் என்ன அடிக்க வரணும்? அதனால தான் அச்சான். நீ அடிக்க வந்தா அதனால நீ மச்சான் பதிலுக்கு பதில் சரியா போச்சு கிளம்புங்க. அதே போல கிளம்பிடுவாங்க. அவன் என் மேல கை வச்சுக்கிறான். அதுக்கு என்ன பண்ண போற? என் மச்சான் வரேன்டா உங்களை பீஸ் பீஸ் ஆகுதுங்க. டேய் அவங்க மச்சான் நான் ரவுடியா கூடியா இருக்க போறடா. ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை? சாரி கேட்டுறா. யோ சாயில கேட்க முடியாது. அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம் இரு. கதம் கதம் முடிஞ்சு போச்சு உங்க கதை. அக்காவுக்கு ஒண்ணுன்னா என் தம்பிக்கு ரத்தம் கொதிக்கும். ரத்தம் கொச்சா வத்து துண்ணேன் அது எங்க வந்து சொல்லுங்கிறா. ஏய் யோ வாயபடி கம்மி தாயறா என் தம்பி வர வரைக்கும். ஏய் தம்மா தொண்ணுக்கு பலாபால் குடுக்கு தெரியுதா? இந்த மாதிரி பிரச்சனை வேணா கம்முன்னு போங்க. ஏய் ரெண்டு தவடையா உன் புள்ள வச்சுக்கிறான். என் மச்சான் வந்தாலும் உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போவான். டேய் சாரி கேட்டுறா. அவன் சொல்றத பார்த்தா அவன் மச்சான் பயங்கரமான ரவுடியா இருப்பான் போலுக்குறா. நானே பயங்கர ரவுடி தான். வட்டம் எவனா இருந்தாலும். எப்பா தண்ணி வண்டி வச்ச போச்சாப்பா? தண்ணி வண்டியால தான் இவ்வளவு பிரச்சனையா? எப்பா தண்ணி புடியலப்பா போச்சா இல்லையாப்பா? அது போயிடுச்சு. இவன் என் வீட்டுக்கார அடிச்சிட்டா என் தம்பி வர போறான். உங்க தம்பியா? ஐயோ என்னப்பா ஐயோன்றா? மோசம் நாள் நாங்க தம்பி என்ன பிரச்சனை என்ன பண்ணிட்டீங்களா? படிச்சு சொன்னேன் சாரி கேட்டுறா சாரி கேட்டுறான்னு. தத்திர முடிச்சுனா இப்ப கூட ஒண்ணிலடா சாரி கேட்டுறா. சாரிலாம் கேட்க முடியாது. இவங்க சொல்றத பார்த்தாக்க கொஞ்சம் பயமா தான் இருக்குதா. என் தம்பி வர போறான். உன்னை பீஸ் பீஸா ஆக்க போறான். மச்சான் வர போறான். உன்னை அடிச்சு தூக்க போறான். பிரச்சனை வந்து இப்ப முச்சுங்க வந்தாங்க அவள் தான். டேய் இவங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்குதுடா. சாரி கேட்டுறா. ஏன் சாரி? எதுக்கு சாரி? நான் ஏன் சாரி கேட்கணும்? அந்த ஆளு அடிச்சு இல்லடா அதனால கேள்றா. நீ நவுரு அனாதான் பண்றேன்னு நான் பாக்குறேன். உக்கார நீ உட்கார இடமே இல்லாத பண்ண போறடா என் மச்சான். ஏமா சோறு வெடிக்கலையாண்ணா? டேய் மொபைல் மேல கை வச்சிட்டான்டா அவன். ஐயோ நான் பாக்கல. எப்பா உன்ன ரெடி வையா? புள்ளியா இது உன்னதாட்டி வைக்க சொல்லுது பாரியா. பாக்கலாம் தானே கேக்குறேன். நான் இது கூட கோச்சிக்கிறா. இருடா கேட்டு பாக்குறேன். தம்பி உணர்வாச்சு காடி. ஏய் நேடி பேசுற? புள்ள ஆசைப்படுத்த செய்தான் பெத்தலோட கடமை. சரியான லூசு புள்ளிய பெத்து போட்டு என்ன வம் பண்றியா? எப்பா யார் லூசு? அதெல்லாம் என்கிட்ட பேசாத. ஒரு அப்பனை அடிச்சுக்கிறான் போய் அடிக்காதன்னு சட்டங்களை பேசுகிறா. மேல கை வச்சு தானே சொன்னேன். அச்சன் சொல்லவே இல்லையா என்கிட்ட? சரி இப்ப சொல்லிட்டு பாரு. போய் அவனை உண்டு இல்லாமல் பண்ணு. ஏய் எங்க அப்பா மேல கை வச்சா? டேய் போடா பிரச்சனை பண்ணாத. எங்க அப்பா மேல கை வச்சுக்கிறேன். என்ன எப்படியா பாக்குற? இப்படி சொன்னா பாப்பறேன். மா நான் கோயில எதனா போட்டா துணுகிறேன். நீ பாத்துக்கோ. ஏய் இதுக்கு வெஸ்த வச்சு கொண்டு வேண்டிய. புள்ளி அது மாதிரி சொல்லாதியா? ஆமா பெரிய புள்ள போது பாரு போடுகாலு. ஏய் மச்சான் வருவாங்க எங்க? வருவான்டா உங்க அதோட குலசுடா. இப்ப கூட ஒண்ணிலடா சாரி கேட்டுறா. சாரி கேட்டா பிரச்சனை இல்லடா சமாதானமா இல்லடா. அப்படின்றியா? சரி சாரி. என்ன சாரியா? நான் அச்சதுக்கு சாரி போதுமா? என் தம்பி பார்த்து பயந்துட்டான். அதான் சாரி கட்டல போங்க. அந்த பயம் இருக்கட்டும். என் மச்சான் பேரை சொன்ன அதிர்து இல்ல. ஏம்பா அவன் சாரி கேட்டால உங்க மச்சானுக்கு போன் போட்டு வரவானான்னு சொல்லுப்பா. நீங்க போங்கப்பா. வாடியா நடிக்கிட்டான். நல்ல வேலை ஸ்டார்டிங்லயே பிரச்சனை முடிச்சிட்டீங்க. ஏம்பா அவனா பயங்கரமான ஆளான்னா? எனக்கு தெரியாது. ஆனா அப்பப்போ சொல்லுவாங்க மச்சா பயங்கரமா ரவுடின்னு. பாருடா சாரி கேட்டதுனால தான் தம்பி வரலாம் நம்ம மோசமா மாட்டின்னு இருப்போம். அதுவும் கரெக்ட் தான். என்னத்துக்கு பிரச்சனை? பார் யார் பேசிக்க போவாத. முன்ன மாதிரிலாம் இல்ல எல்லாம் மோசமானவனுங்க. ஐயோ பாருடா பாமவத்துல வந்து போறான். என்னப்பா இதெல்லாம் வண்டியில கிட்ட விட்டு வர சொல்லிட்டான். பரவாயில்லண்ணா பக்கத்துல தான் அக்கா வீடு. பக்கத்துல தாங்குது அக்கா வீடு. உங்க அக்கா பேருனா? ஜானகி. ஜானகி எங்க கேள்விப்பட்ட பேராகுதா? எப்ப உனக்கு தெரியுமா? ஜானிக்கு இந்த வீட்டு பொம்பளை பேரும் ஜானிக்கு தான். அவங்க தம்பி தான் பெரிய ரவுடியாச்சா. வேற எங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஏன்பா உங்க அக்கா வீட்டுக்காரர் பேருனா? மாயவரம்பா. மாயவரமா? அந்த பொம்பளை வீட்டுக்கார பேரும் மாயவரம் தான். ஏய், என்ன விஷயமா உங்க அக்கா பாக்கத்துக்கு வந்துக்கிறா? யாரும் எங்க அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போத்துக்கு வந்தேன். அந்த ரவுடி இவர் தானா? இவனு வச்ச பில்டப் போச்சுங்க. டம்மி பீஸ் போயிட்டு. ஏய், இங்க வா. என்னப்பா? உங்க மாமா வச்சு உங்க மாட்டினா என்ன பண்ணுவா? நான் என்ன பண்ண போறேன்? பாத்துட்டு போவேன். எப்போ அதுங்களை போய் பூச்சி எடுத்துட்டு வா. போறேன். என்னப்பா சட்டை பிடிச்சிருக்கா? கொஞ்சம் உள்ள வா, அப்புறமா போவேன். வாங்க வாங்க. உங்க மச்சான் எதனா போயிட்டு போன்னு சொல்லிட்டு எங்க பையன் ரொம்ப ஆயிரம்ப்பா. வாங்க வாங்க வாங்க. உங்க தம்பியை நினைச்சக்கா ரொம்ப பயமாகுது, ஏதோ சண்டை கிட்ட போட்டு போறான்னு. அதெல்லாம் பயப்படாத, நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்னு சொல்லிடுறேன். அப்படிங்களா? நீ ஏதாவது சொல்லுக்கா. என் தம்பி வர சொல்ல சிங்கம் கோவத்துல வருவான், நான் அவனை சாந்தம் பண்ணிடுறேன். ரவுடிஸ் எல்லாம் பண்ண மாட்டார்ல? பண்ணுவான், அது எப்படி பண்ணாத போவான், அக்கா சொன்னா பண்ணுவான். ஏக்கா ரொம்ப பெரிய ரவுடி அவங்க தம்பியா? 100 வாட்டி ஜெயிலுக்கு போய்க்கிறான் என் தம்பி. சொல்லையா? ஆமா, பயங்கரமான ரவுடி அவன். சொல்லும் போது நடுங்குதா, பயமாக்குதா? பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வாரம் 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி வந்து குடுத்துரு, என் வீட்டுக்கு நான் பாத்துக்கிறேன். ஏய், கோழிக்கறி 1 கிலோ சொல்லிடுறியா? ஆட்டுக்கறி 1 கிலோ, கோழிக்கறி 1 கிலோ வாங்கி குடுத்துருங்க. ஆட்டுக்கறி 1 கிலோ, கோழிக்கறி 1 கிலோ வாங்கி கொடுக்க மாட்டா? வாங்கி குத்துடலாம். வேற எதுனா ஓணுமாக்கா? சொல்லுக்கா. மாசம் எனக்கு ஒரு 2000 ரூபாய், என் வீட்டுக்காரருக்கு 2000 ரூபாய் குடுத்துருங்க. சரி, மாசம் 2000 ரூபாய் குத்துலாம்டா. குத்தலாம். உங்க தம்பி எப்போ வருவாரு? வருவான், பயங்கர கோவத்தோட வருவான். ஓ அப்படியா? சார் கொஞ்சம் வெளியே வாங்க. அக்கா நீ ஏதோ பிரச்சனை சொன்னியா? யாரு மாமாவா வச்சுது? என்னையா பண்றது? தெரியலையே. என்னம்மா வாயே திறக்க மாட்டீங்க? பெரிய ரவுடி வந்துக்கிறாரு. 1 கிலோ கோழிக்கறி, 1 கிலோ ஆட்டுக்கறி, 2000 ரூபாய் தரமா? ரவுடி சார் உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன் சார். உங்க அக்கா மாமாக்குறாங்க, இவங்க முன்னால என்ன அடிங்க. மச்சான் அட்றாவனா? மாவன பில்ல முடியா? டேய், எங்க அழுக்கு இருக்கு பாரு, அங்க அழுக்கு இருக்கு பாரு, அங்க மேல பாரு, அங்க அழுக்கு இருக்கு. ஒழுங்கா தொடைடா. வச்சுன்னு ஏங்க இப்படி கத்துறா? வண்டி வச்சுன்னு தான் தெரியும், அது எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒழுங்கா தொடை. இது கிட்ட வேலைக்கு வந்து பாரு, என்னத்த திட்டணும். என்னடா மனோவர? ஒன்னும் இல்லக்கா, நீ அப்படி போய் நான் தொடச்சு வைக்கிறேன். எத்தனை தொடச்ச லட்சணம் பாருடா, எவ்வளவு கீரலா இருக்கு. எவனா வந்து கீறி இருப்பான், அது ஏமால் தான் சொல்லுவீங்களா? டிரைவர்னா பொறுப்பு இருக்கணும், கூட பேசக்கூடாது. பருப்பு பருப்பு. ஏங்க எனக்கு சுடிதார் தைச்சு போடணும்னு ஆசையா இருக்குங்க. அதுக்கு 15 மீட்டர் துணி வேணுமா? அது நான் 15 சட்டை தைச்சுக்குவேன். நான் எதுக்கடா நீங்க வாங்கி தர மாட்டீங்க? பெருசு பெருசா கேக்குறியாமா? என் ஃப்ரெண்டு கனகா இருக்கால, எப்போதுமே சுடிதார் தான் போட்டுருக்கா, தெரியுமா உங்களுக்கு? அது சுடிதார் போட்டுதானா கொஞ்சம் ஒல்லியா இருக்கான், இல்ல வீட்டுக்கார பெரிய பணக்காரனா இருப்பான். அட போயா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்ப. சரி வா. இங்க பாரு, இது உள்ள எல்லாம் அழுக்கு இருக்கு பாரு, நல்லா தொட. அது கை விட்ட மாட்டீங்கம்மா. அவர்கிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு தூக்குறேன்டா, ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல நீ. அம்மா அது மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா, நான் தொச்சிடம்மா. அந்த பயம் இருக்கட்டும். ஏ ஜானகி, ஏ கனகா, எப்படி இருக்கிற? உன்னை பத்தி இப்பதான் என் வீட்டுக்காரர் பேசிட்டு இருந்தேன். ஆஹா, இவதான் உங்க வீட்டுக்காரா? நான் நல்லா இருக்கேன்டி, இதுதாண்டி என் காரு. ஏ கார்லாம் வச்சிருக்கிறியா? சொல்லவே இல்ல. எங்க வீட்டுக்காரர் அப்பத்துல இருந்து பெரிய பணக்காரு. ஓஹோ. வீட்டுக்கார மூஞ்சே சரியில்லையாமா? ஒத்துட்டு நான் 1/4 கிலோ தூக்குதே. ஏய், உங்க வீட்டுக்கார மரியாதை பேச சொல்லு. என்ன பேசுறான் அந்த ஆளு? என்னம்மா நான் என்ன பேசுறேன், நீ என்ன அப்படி கத்துற? என் ஸ்டேட்டஸ்னா அவன் ஸ்டேட்டஸ், அவன் என் வீட்டுக்காரா? ஏன்னா நான் கார் டிரைவர்னா, அது மாதிரி சொல்லாதண்ணா. ஐயோ, கார் டிரைவராமா? சாரிமா, கோச்சிக்காத. என்னடி உங்க வீட்டுக்காரர் ரொம்ப அல்ப மாதிரி இருக்கான்? அந்த கதையை ஆண்டி கேக்குற கனகா? ஏய், என்ன அல்பன் அது வேற எதையும் பேசுற? கம்னி நீ வாயை மூடு, என் ஃப்ரெண்ட் தான் பேசிட்டு இருக்கான். கனகா, நானும் உன் கூட தான் படிச்சேன். இங்க பாரு கம்மல், இங்க பாரு வளையல், இங்க பாரு கால் கொலுசு, இந்த பாரு காரெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆமாண்டி, நான் இந்த ஆளை கட்டி எல்லா கவரிங் பித்தல தாண்டி வச்சிருக்கிறேன். ஏய், என்ன பேசுகிற நீ? உண்மையா பேசுறேன் ஐயா. ஒரு முக்குத்தியாவது தங்க முக்குத்தி எடுத்து கொடுத்துருக்கியா நீ? ஏய், இருக்கிறத பேசி தானே வாங்க முடியும். அவங்க வீட்டுக்கார பணக்காரன், வாங்கி கொடுக்குறான். என்னால எப்படி வாங்க முடியும்? ஹலோ, எங்க வீட்டுக்காரர் ஏழை இருந்தவர் பணக்காரனவர் தான். அவர் உழைச்சாரு, மேல வந்தாரு. கேட்டுக்கையா உழைக்க ஒண்ணுத்துக்கு பிரயோஜனமா இருக்கே நீ. ஏய், நானும் தானே உழைச்சுங்கிறேன். உழைச்சு என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்க, அவ்வளவுதான். ஜானகி, அடுத்த வாரம் நாங்க துபாய், சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போறோம், அதுவும் பிளைட்ல. பிளைட்லயா? ஏமா இதெல்லாம் பேசி கிடக்குற? என் ஃப்ரெண்டு, அதனால நான் பேசுறேன். ஏக்கா என்னையும் கூட்டு போவீங்களா? மிச்சமான பேச்செல்லாம் பேசாத, தொடர கார. கனகா, என் வீட்டுக்காரு பணக்கார ஆகுறதுக்கு அது ஒரு வழி சொல்லுடி. ஏய், நீ நாங்க போய் பிச்சை எடுக்கிற? ஏய் கம்னுரியா, உங்க வீட்டுக்காருக்கு வாய் அதிகமா இருக்குடி, நான் என்னடி பண்ண முடியும்? நான் சொல்லி கூட்டு வரேன் கனகா, உன் வீட்டுக்காரர்ட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடா. ஏய், நான் இப்ப வேலை செஞ்சு தானே இருக்கிறேன். தொடக்கிறேங்க. நீ செய்யற வேலை என்ன வெங்காயம் வருமானம் வருது?
ஏய் வர வருமானத்தை வச்சு உனக்கு சோறு போட்டு தானிக்கிறேன். நானும் வெளிநாட்டுக்குலாம் பறக்க கூடாதா? நீ போய் பிளேட்ல உட்காந்தானா பிளேட் அங்கேயே நாட்டிக்கும். ஐயே எவ்வளவு போறான் பிடிச்சவன் இருக்கான் உன் வீட்டுக்காரன். ஆமாண்டி, என் வாழ்க்கையே போச்சு இந்த ஆளால. என்னால போச்சாமா? என்ன இதுக்கு மேல உங்க அப்பா எல்ஐசி பில்டிங் கடை வீடு வாங்கி வச்சிருந்தான் இல்ல 4 கப்பல் வாங்கி கொடுக்குறானா? அவனே பிச்சுக்கார பையன், சாணி தானே மாறி நீ. இங்க பாரு, எங்க அப்பா பத்திலாம் இருக்காத. என்ன இருக்காதா? அப்படித்தான் இருப்பான். இனிமே பிளேட்ல போனன்ற கனகா உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஆளை கழிச்சு விட்டுரு. துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, தெரிஞ்சவங்க உனக்கு கட்டி கொடுக்குறேன். என்னடி சொல்ற, உண்மையாவா? ஏய் என்ன உண்மையாவா? எனக்கு கழிச்சு விட சொல்லுது. இதுல தப்பு இருக்குது. என் நல்லதுக்கான சொல்றேன் என் ஃப்ரெண்டு. ஏய் உன் புருஷன் நானு படத்துக்காக ஓடிடுவேன். ஏன் அப்படி சொல்ற? நல்லா இருக்க போற சொல்லு. நல்லா வருவடி அம்மா, என் குடும்பத்துல கும்மேஸ்ட. இங்க பார் ஜானகி, வாய்ப்பு ஒரு முறை தான் வரும், அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். என்னமா வாய்ப்பு இத? எனக்கு கைட்டி விட்டு உனக்கு கட்டிக்கிறது வாய்ப்பா? ஏய் இந்த மாதிரி சின்ன ஆள்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன், என் ரேஞ்சே வேற. ஏய் கடைசியா கேக்குறேன், என்ன முடிவு பண்ணிக்கிற நீ? இன்னில இருந்து உனக்கு எனக்கும் உறவு இல்ல, இன்னையோட முடிஞ்சு போச்சு. அடி பாவி, என்னடி ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்ட? நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எப்படி கனகா? இப்பதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. எங்க வீட்டுக்காரர் வருவாரு, உன் கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன். நாசமா போகுது வாக்கியே போகுது. டேய் என்னடா பாட்டு பாடுற, நாசமா போதுன்ட்டு? புது பாட்டு வந்ததுக்கா, அதான் பாடுறேன், நீ கோசிக்காதனா? அப்படித்தானே போச்சு என் வாழ்க்கை. இந்த மூதேவி நம்பி இந்த மூதேவி போகுது, நான் நடக்குமோ? ஒண்ணும் நடக்காது. ஐ எம் துபாய், ஷேக்க கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறேன். இருக்கத்த விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுது குரங்கு, பெரிய குரங்கு. ஏய் என்ன பேசுற நீ? கனகா இங்க பாரு கனகா, அந்த டிரைவர் பையனை பத்தி என்ன பேசுறான்? ஏம்மா பாட்டு தானே பாடின, இப்படி கோசிக்கிறியா? நீ எதையும் பாட தேவையில்ல, ஒழுங்கா தொடி. கனகா துணி எல்லாம் மூட்டை கட்டின்னு வந்துட்டா? ஏய் ஓல்டு மாடல்லாம் சாரி எல்லாம் கட்டாதடி, சுடிதார் போடு, ஜீன்ஸ் போடு, இதெல்லாம் நான் வாங்கி தரேன்டி. ஜீன்ஸ் சுடிதார், தேங்க்ஸ் கனகா. நடக்கும் என்றால் நடக்காது, நடந்தா உலகம் மயந்தி விடும். கரெக்டா சொன்னடா, ஜீன்ஸ் பட்ட சுடிதாரம் நடக்காது, அது நடந்தா உலகம் அழிஞ்சிடும்டா. ஏய் டிரைவர் பையா, உன் ஒத்த பிடிச்சிட்டு காக்காய் கட் பண்ணி போட்டுருவேன். டேய் கம்மனி வேண்டா, ஏன் நான் தொல்லை கொடுத்துட்டு இருக்கேன்? சாரு வராரு. Okay. Oh no, yeah, I am Dubai coming. Okay, 10-6 take it. டென்ஷனா எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. நீ வாய முன்ன போடி. போடா சுருங்கி போன வாயா, நான் பணக்காரி ஆக போறேன், அப்ப பாரியா. ஏய் கனகா, நீ யாரு? உங்க டொனேஷன் என்ன வேணுமா உங்களுக்கு? இல்லங்க, அவ என் ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். யார் அந்த பிஸ்கார பையன்? நான் தாங்க. கொஞ்சம் மூஞ்சி காமிங்க. What? No problem. இதேதா, நீங்க எந்த ஆபீஸ்ல வர்க் பண்றீங்க? ஹலோ, அது என்ன எங்க வீட்ல டச் பண்ணி பேசுறது? இருமா, எனக்கு ஒரு சந்தேகம் பாக்குறியா? நீ சொல்லுங்க, எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். கரெக்ட், ரயில்வே ஸ்டேஷன். ஒரு காலை தூக்கின்னு ஒரு கையை மடிச்சுக்கின்னு கட்டை வச்சுக்கின்னு ஐயா ஐயம்மா நீ அவன் தானே நீ? எது சொல்றது இப்ப உங்களுக்கு தெரியும். கிட்ட வராதடா பிச்சைக்கார பையா. நீ ஆனா துபாய்க்கு போறது, அங்க போறது, இங்க போறீங்க. என்னங்க அந்த ஆள் சொல்றது? இல்ல நான் அப்புறமா பேசுறேன். ஒரு பிச்சைக்காரனை வச்சு எவ்வளவு சீன் போட்ட நீ? ஏய் இந்த பிச்சைக்காரங்கனால அவனை வச்சு எங்க கல்யாணம் பண்ணிக்கோ. யோ நீ பிச்சைக்காரனா? ஆமா, அதுலதான் பணம் கொட்டுன்னு கொட்டுது. ஐயா உன் வீட்டுக்கார பிச்சைக்காரனா? இப்பதாண்டி எனக்கே தெரியும் இந்த ஆள் பிச்சைக்காரன்ட்டு. நீ பாரு, உன் நல்லா தானே வச்சுக்கிறான். என் ஃப்ரெண்டு முன்னாடி நீ என்ன அவசியப்படுத்திட்டல? ஐயோ நல்லா ஆயிரமா, நல்லா ஆயிர. போமா போ, பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கட்டி நல்லா இரு. என்னங்க அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க தான் எனக்கு வேணும். ஏய் இந்த டெக்காலிட்டி வேலை பண்ணாத. நீ வேணும் வேணா, கிட்டவே வராத போ. நீ கவலைப்படாதம்மா, சைதப்பட்ட மனோ ஒரு செம்ம பிச்சை பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சைதாப்பட்ட பிச்சைக்கார மனோகரனை கல்யாணம் பண்ணிக்கோ, கலெக்ஷன் நல்லா இல்லம். எனக்கு வேணாம் பிச்சைக்காரன். ஜானகி, நானும் ஒரு பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஒரு பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிட்டா 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்டி. கல்யாணம் பண்ணுவீமா? மனோகரனை கல்யாணம் பண்ணுவியா? சைதாப்பேட்டை கிண்டி பக்கத்துல தான். பாய் டாடா, நான் வரமா. எனக்கு என்னடி போவாதடி? அடி போடி. குட்டி பதில எடுத்து வச்சா இந்த வாரம் துபாய் மலேசியா போறோம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? நீ ரூம்ல ஏடு, நான் போய் பிச்சை எடுக்கிறேன். அட கோயல், அங்க போய் பிச்சை எடுக்க போறியா? என்ன பண்றேன் பாரு. இந்த வர பிச்சை எடுத்தா இவ்வளவு காசு கட்டிக்குமா? நமக்கு குண்டுக்குள்ள எடுக்கலாம். அம்மா தாயே தர்மம் போடுமா.